வணக்கம். கடந்த வருஷம் ஆகஸ்ட் 15 நம்முடைய கோட்டை கொத்தளத்தில் செங்கோட்டையில் நம்முடைய ஒன்றிய தலைவர் கொடியேற்றுகிறார். கொடியேற்றும் போது அவர் தன்னுடைய 56 இன்ச் தோளை உயர்த்தி உரத்த குரலில் வழக்கம் போல் நாடகத்தனமாக சொல்கிறார். என்ன சொன்னார்னா, இந்தியா பெண்களை மதிக்கிறது, இந்தியா பெண்களை சக்தியாக போற்றுகிறது, இந்தியா பெண்களை தெய்வமாக கொண்டாடுகிறது, இந்திய மகள்களை நாங்கள் பொக்கிஷமாக பாதுகாக்கிறோம், இந்திய மகளிரை நாங்கள் எங்கள் உயிராக கருதுகிறோம் என்று வழக்கம் போல் சினிமா வசனத்தை அவர் பேசிக்கொண்டிருந்த அந்த வேளையில் வேறொன்றும் நடந்தது தோழர்களே. அதே ஆகஸ்ட் 15, 2022 குஜராத்தில் இருக்கின்ற திரைக்கதவுகள் திறக்கப்படுகின்றன. 11 ஆண்கள் நன்னடத்தை காரணமாக சிறையில் இருந்து வெளியே வருகிறார்கள். வருகின்ற அந்த 11 பேருக்கும் வாசலில் நிற்கின்ற அவர்களுடைய உறவினர்கள் ஆரத்தி கரைத்து வெற்றி திலகமிட்டு மாலை அணிவித்து அவர்களை வரவேற்கிறார்கள். அங்கே கூட சேர்ந்து யாரெல்லாம் இருந்தார்கள் என்றால், வலதுசாரிகள், பிஜேபி, சங்கிகள் எல்லோருமாக சேர்ந்து 11 பேரும் என்னவோ நாட்டுக்காக தியாகம் செய்து, நாட்டுக்காக தங்களுடைய உழைப்பை கொடுத்து, நாட்டுக்காக அவர்கள் ஏதோ ஒன்றை செய்ததனால் சிறைவாசம் அனுபவித்து வெளியே வருகிறார்கள். அவர்களுக்கு தாரை தப்பட்டையோடு வெற்றி மாலை அணிவித்து அவர்களை வரவேற்க வேண்டும் என்பதாக ஒரு கூட்டம் கிளம்பி வந்து நின்று அவர்களை வரவேற்றது, வெற்றி திலகமிட்டது. இந்தியாவில் இருந்த அத்தனை பெண்களும், இந்திய பெண்கள் அத்தனை பேரும் கண்கள் விதிர்த்து போய், கண்கள் நிலைகுத்த இப்படியே பார்த்து கொண்டிருந்தார். இப்படி கூட ஒரு கொடுமை நடக்க முடியுமா என்று. என்ன கொடுமை அது? உங்களுக்கே தெரிந்திருக்கும். சங்கிகள், உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும், இருக்க வேண்டும். அது உங்கள் மனசாட்சியை குத்த வேண்டும், குதற வேண்டும். தினம் தினம் தூக்கம் வரவிடாமல் உங்களை அலைக்கழிக்க வேண்டும். சோறு திங்கும் போது அந்த சோறு உள்ளே இறங்கி ஜீரணமாகாமல் உங்களை வயிற்றை புரட்ட வேண்டும். அப்படிப்பட்ட கொடுமையை நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செய்தீர்கள் பில்கிஸ் பானு என்கின்ற அந்த ஒற்றை பெண்மணிக்கு. 2002ஆம் ஆண்டு தோழர்களே, குஜராத்தில் நடந்த அந்த கலவரம், அந்த இனக்கலவரம், அந்த மதக்கலவரம், அந்த 27/2/2002ஆம் ஆண்டு கோத்ராவில் ரயில் எரிக்கப்பட்டது. அங்கே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பலியானார்கள். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காயமடைந்தார்கள். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காணாமல் போனார்கள். இறந்தவர்கள் காற்றோடு கரைந்து போனார்கள். ஆனால் காணாமல் போனவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்றைக்கு அகமதாபாத் ரந்திக்பூர் கிராமத்தில் பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு இளம் பெண்மணி தோழர்களே, 20 வயது இளம் பெண், இளம் தாய். கூடுதலாக அவள் வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருந்தாள். அவளுடைய 3 வயது மகள் சலேகா அவளோடும் அவள் இருந்தாள். என்ன செய்தார்கள் நம்முடைய சங்கிகள்? என்ன செய்தார்கள்? நம்முடைய என்று சொல்வதற்கு அவமானமாக இருக்கிறது. என்ன செய்தார்கள் அந்த சங்கிகள்? என்ன செய்தார்கள் அந்த சனாதனர்கள்? என்ன செய்தார்கள் அந்த இனவெறி தூண்டப்பட்ட, இனவெறி உச்சத்தில் இருந்த அந்த மக்கள், அந்த ஊரில் இருக்கின்ற ஆண்கள்? இந்த பில்கிஸ் பானுவை 11 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்முறை செய்தார்கள் தோழர்களே. ஒற்றை பெண்மணி 11 பேர் மாற்றி மாற்றி வன்புணர்வு செய்தார்கள் என்னும் போது இந்த கொடுமையை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. என்னுடைய அந்த சகோதரி கதறி இருக்கிறாள். வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டு 5 மாத கர்ப்பிணியான அவள் கதறி இருக்கிறாள். எப்படி ஒரு கர்ப்பிணியை, ஒரு இளம் தாயை, வயிற்றில் கரு சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியை கூட்டு பாலியல் வன்முறை செய்ய இவர்களுக்கு மனசு வந்தது? இவர்கள் மனிதர்களா, மிருகங்களா, அரக்கர்களா, பேய்களா, பிசாசுகளா? இதை வேறு எந்த வார்த்தையில் கேட்பது? வார்த்தைகளே இல்லையே இவர்களை வர்ணிப்பதற்கு, இவர்களுடைய கொடுமையை சொல்வதற்கு. சரி, அவளை வன்புணர்வு செய்தார்கள். அவள் கண் முன்னால் அந்த சலேகா என்கின்ற அவளுடைய குழந்தையை சுவற்றில் அடித்து கொன்றார்கள் தோழர்களை. கதற கதற சுவற்றில் அடித்து கொன்றார்கள். அந்த சலேகா செய்த பாவம் தான் என்ன? 3 வயது மகள் பிறந்து வளர்ந்து 3 வயது ஆகியிருக்கிறது. சரியாக நடக்கவும் ஓடவும் மட்டுமே தெரிந்த அந்த குழந்தையை
சுவற்றில் அடித்து கொன்றார்கள். அதை தவிர பில்கிஸ் பானுவின் குடும்ப உறுப்பினர்கள் 7 பேரை கொன்று தீர்த்தார்கள். அப்படியும் அவர்களுடைய வெறி அடங்கவில்லை, அவர்களுடைய உயிர் பசி அடங்கவில்லை, அவர்களுடைய உயிர் தாகம் அடங்கவில்லை. இப்படியான இந்த கொடூரர்களுக்கு தான் தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுவும் யாரெல்லாம் உள்ளே இறங்கிய பின்பு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உள்ளே இறங்கியது. அதுவரைக்கும் அவர்கள் இந்த வழக்கை நடத்தவே இல்லை. இவர்கள் வழக்கம் போல சுதந்திரமாக சுற்றி வந்தார்கள். அதை தவிர மிகவும் முக்கியமாக 4 பேர் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட மனுக்களை கொடுத்ததில் அவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சுபாஷினி அலி, பத்திரிகையாளர் ரேவதி லோல், லக்னோ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரூப்ரேகா வர்மா, அப்புறம் நாம் அத்தனை பேரும் மிகவும் நன்றாக அறிந்த திரிணாமுல் காங்கிரசின் மொஹுவா மைத்ரா, இவர்கள் பொதுநல மனுக்களை கொடுத்தார்கள். பொதுமக்களும் பொதுநல மனுக்களை கொடுத்தார்கள். அதற்கு பின்புதான் இந்த வழக்கு நடத்தப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது, நடத்தப்பட்டது. குஜராத்தில் நடந்தால் தீர்வு கிடைக்காது, நியாயம் கிடைக்காது என்று பில்கிஸ் பானு கேட்டுக்கொண்டதற்கு பேரில் அந்த வழக்கு மகாராஷ்டிராவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு பின்பு நடந்து இந்த வழக்கு 2004 சிபிஐ நீதிமன்றம் மூலமாக முதல் கைது நடந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இவர்கள் அத்தனை பேரும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். 15 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தாயிற்று. அதற்கு பின்பு இவர்கள் முன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று விண்ணப்பம் கொடுத்து அதற்கேற்றாற்போல் நிகழ்வுகளை நடத்தி அதற்கேற்றாற்போல் காய்களை நகர்த்தி 1992 குஜராத் மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த முன் விடுதலைக்கான சில பல சட்டதிட்டங்களை பின்பற்றி இவர்களை முன்விடுதலை செய்தோம் என்று குஜராத் நீதிமன்றத்தில் தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன குஜராத் அரசால். அப்படி பகிரப்பட்டுதான் 2022 ஆண்டு செங்கோட்டையில் தேசிய கொடியை பட்டொளி வீசி பறக்க வைத்த அந்த நேரத்தில் பெண்களை நாங்கள் கொண்டாடுகிறோம், மதிக்கிறோம், தெய்வமாக வணங்குகிறோம் என்று நம்முடைய ஒன்றிய தலைவர் பேசிய அந்த நேரத்தில், அதே நேரத்தில் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பது எப்படிப்பட்ட அறமற்ற செயல், எப்படிப்பட்ட அநியாயமான செயல் என்று யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்போதுதான் அவர்களுக்கு ஆரத்தி எடுப்பதும் வெற்றி திலகம் இடுவதும் மாலைகள் அணிவிப்பதுமாக காட்சிகள் நடந்தன என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. அதற்கு பின்பும் இப்போது பொதுநல மனுக்கள் கொடுக்கப்பட்டு இவர்களை முன்விடுதலை செய்தது தவறு என்று சொல்லி பில்கிஸ் பானு மனு கொடுத்து அதற்கு பின்பு இப்போது நம்முடைய உச்ச நீதிமன்றம் மிக அற்புதமான மனிதநேயமிக்க ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறது. என்ன என்றால், குஜராத் நீதிமன்றத்திற்கு இப்படி இவர்களை முன்விடுதலை செய்வதற்கு அதிகாரமே கிடையாது என்று அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை தாண்டி குஜராத்தில் இந்த வழக்கு மீண்டும் நடத்தப்பட்டால் அங்கே நியாயம் கிடைக்காது, மீண்டும் இந்த வழக்கு மகாராஷ்டிராவில் நடத்தப்பட வேண்டும் என்பதாக ஒரு வழிமுறையையும் கொடுத்திருக்கிறது. என்றால் மீண்டும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும், அவர்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் என்பதுதான் பில்கிஸ் பானுவுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைக்கான ஒற்றை தீர்வாக இருக்க முடியும். சரி, அதை தவிர இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நன்னடத்தை காரணமாக இவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்றால், ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள், அவளுடைய குழந்தையை அவள் கண் முன்னாலேயே அடித்துக் கொள்கிறார்கள், அவளுடைய குடும்ப உறுப்பினர்களை கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட இரத்த கரைக்கு, இப்படிப்பட்ட கொடுமைக்கு, இப்படிப்பட்ட கொலைக்கு எந்த நன்னடத்தை சரியாக நடந்து இந்த கொலைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்கின்ற அளவுக்கு செய்திருக்க முடியும்? 15 ஆண்டு சிறைவாசத்தில் எந்த நன்னடத்தையை இவர்கள் செய்திருப்பார்கள்? 1000 கோயிலுக்கு குடமுழுக்கு செய்தால் கூட இந்த கொடுமைகளை, இந்த பாவங்களை, இந்த கரைகளை அவர்களால் கரைத்து விட முடியுமா? இல்லாமல் ஆக்கி விட முடியுமா? பாவம் பாவம், இதை செஞ்சா பாவம், அதை செஞ்சா பாவம், போற இடத்துக்கு புண்ணியம் தேடிக்கணும், சொர்க்கவாசல்ல போய் கண்ணு திறங்கோ என்றெல்லாம் சொல்லுகின்ற இவர்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்துவிட்டும் நெட்டை நெடுமரமாக நிமிர்ந்து நிற்கிறார்கள். மனிதர்களாக, ஆண்களாக என்னும் போது எப்படிப்பட்ட அட்டூழியம் இது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. 2017 பிபிசி இன்டர்வியூவில் பில்கிஸ் பானு என்ன தெரியுமா சொல்கிறார்? இந்த நாட்டில் அமைப்புகள் அல்லது காவல்துறை எப்போதுமே தாக்குதல் செய்பவர்களைத்தான் ஆதரிக்கிறது. தாக்குதலுக்கு உள்ளான
நம்முடைய பில்கிஸ் பானுவும் அவருடைய கணவரும் யாகூப் ரசூல் என்கின்ற அவருடைய கணவர் 2 பேரும் மாறி மாறி 10 வீடுகள், வாடகை வீடுகள் மாறி இருக்கிறார்கள். ஏனென்றால் வீடு கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள். இதில் இவர்கள் செய்த தப்பு என்ன, இவர்கள் செய்த குற்றம் என்ன, இவர்கள் செய்த பாவம் என்ன, இவர்கள் செய்த அவமானம் என்ன? ஏன் சமூகத்தின் பார்வை இன்னும் மாற மாட்டேன் என்கிறது? பில்கிஸ் பானுவுக்கு இதில் எந்த அவமானமும் இல்லை. ஆனால் அவளை வன்புணர்வு செய்த அந்த ஆண்கள் தான் அவமானப்பட வேண்டியவர்கள். அவர்களை நட்ட நடு ரோட்டில் நிற்க வைத்து அவர்கள் முகங்களை உலகம் முழுக்க தெரிய வைக்க வேண்டாமா? இவர்கள்தான் இத்தனை கொடுமைகளை செய்தார்கள், இவர்கள்தான் பில்கிஸ் பானுவை வன்புணர்வு செய்தார்கள் என்று உரக்க சொல்ல வேண்டாமா? நாம் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நெட்டை நெடுமரங்களாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இன்னமும். அதைத்தான் பில்கிஸ் பானு கேள்வி கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, குஜராத்ல கூட நாங்கள் வாயை மூடிக்கிட்டு இருந்தோம், எங்களுடைய முகவரியை கூட நாங்கள் யாருக்கும் கொடுப்பதில்லை என்று. யோசித்து பாருங்கள். பில்கிஸ் பானுவுக்கு இப்போது 4 குழந்தைகள் வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஹஜ்ரா, ஃபாத்திமா, சலேஹா, யாசின் என்பதாக. 3 வயதில் தன் கண் முன்னால் அடித்து கொல்லப்பட்ட சலேஹாவின் ஞாபகார்த்தமாக தனக்கு பிறந்த இன்னொரு குழந்தைக்கு அதே பெயரை வைத்திருக்கிறார் பில்கிஸ் பானு. எனவே இவர்கள் முதுகில் சிலுவையை சுமத்துவது என்பது எப்படிப்பட்ட நியாயம்? அது அநியாயம் இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க. 2019 உச்ச நீதிமன்றம் ஒரு வேர்டிக்ட் கொடுத்தது குஜராத் அரசுக்கு. என்னென்றா, இவர்களுக்கு நேர்ந்த இந்த கொடுமைகளுக்காக 50 லட்சம் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று. அப்போது பில்கிஸ் பானு ஒன்றை சொல்கிறார், ஒரு பெண்ணாகவும் இந்திய நாட்டின் குடிமகளாகவும் எனது கண்ணியத்தை மீட்டெடுத்தது உச்ச நீதிமன்றம் என்று. அந்த நம்பிக்கையின் நீட்சியாகத்தான் இப்போது மீண்டும் உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாசகத்தை, தன்னுடைய டைரக்ஷனை கொடுத்திருக்கிறது. இதிலிருந்தும் அவர்கள் தப்புவார்கள், தப்பக்கூடும். ஆனால் மனசாட்சியிலிருந்து அவர்கள் தப்பித்து விட முடியுமா? கூடுதலாக உச்ச நீதிமன்றம் ஒன்றை சொல்லி இருக்கிறது. அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக குஜராத் நீதிமன்றத்திடம் குஜராத் அரசு பல உண்மைகளை மறைத்து இருக்கிறது என்பதால். உண்மை அதுதானே, நமக்கு தான் நன்றாக தெரியுமே. பிஜேபி, சங்கிகள், வலதுசாரிகள், RSS கும்பலுக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது காலில் போட்டு மிதிக்கின்ற ஒரு குப்பை தாள். அவர்கள் மனுநீதியைத்தான் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சிதான் இந்த குற்றம் இழைத்த 11 பேரும் விடுதலை பெற்றது. ஏனென்றால் சனாதனர்கள் தவறு செய்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும் சமூகம். சனாதனர்கள் தவறு செய்தால் அவர்கள் எந்த விதத்திலும் தவறு செய்தவர்களாக கருதக்கூடாது, அவர்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்பதுதான் மனுநீதி சொல்லுகின்ற சட்டம். அதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இப்படியாக இந்தியாவில் பெண்களை கொண்டாடுகிறோம் என்று வாய் வார்த்தையாக ஒன்றிய தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், வாய் வார்த்தையாக உள்துறை அமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் இந்த சம்பவத்தில், அந்த குஜராத்தில் நடந்த அந்த கோத்ரா ரயில் எரிப்பில் குற்றமற்றவர்கள், புனிதமானவர்கள் என்று நீதிமன்ற தீர்ப்பை பெற்று வெளியே வந்தார்கள். அதற்கு பின்பு நடந்த அரசியல் நிகழ்வுகள், இவர்களுக்கான அரசியல் உயர்வுகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மௌன சாட்சிகளாக. ஆனால் அறம் நின்று கொல்லும் தோழர்களே. நிச்சயமாக அப்படியான ஒரு புரட்சியை, அப்படியான ஒரு பிரளய வெடிப்பை நாம் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். பில்கிஸ் பானு, என்னுடைய சகோதரியே, இந்திய நாட்டின் திருமகளே, உனக்காக நாங்கள் அத்தனை பேரும் நல்ல மனதோடு உனக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் கூட, இவ்வளவு நடந்த பின்பும் கூட, பிஜேபியில் அமைச்சர்களாக இருக்கின்ற அந்த பெண்கள் முக்கியமாக எதற்கெடுத்தாலும் கருத்து சொல்கின்ற, எதற்கெடுத்தாலும் குரலை உயர்த்துகின்ற, எதற்கெடுத்தாலும் அடாவடித்தனமாக ஒரு உடல் மொழியை பயன்படுத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும், நிர்மலா சீதாராமன் அவர்களும், நம்முடைய மாண்புமிகு மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டு துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்களும் ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட பில்கிஸ் பானுவுக்கு ஆதரவாக சொல்லவில்லை. ஒரு வார்த்தை கூட அந்த வன்புணர்வு செய்த ஆண்கள் குற்றமானவர்கள், குற்றம் செய்தவர்கள், குற்றம் இழைத்தவர்கள் என்று சொல்லவில்லை. மணிப்பூரில் எப்படி ஒரு நம் நாட்டின் சொந்த சகோதரி நிர்வாணமாக இழுத்து வரப்பட்ட போது இவர்கள் வாய்மூடி மௌனியாக இருந்தார்களோ, அப்படித்தான் இப்போதும் இருக்கிறார்கள், எப்போதும் இருந்தார்கள், அப்போதும் இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள், எப்போதும் இருக்க போகிறார்கள். தேசிய மகளிர் ஆணையம் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை.
இங்கே நம்முடைய மாநிலத்தில் எதற்கெடுத்தாலும் கருத்து சொல்லுகின்ற அந்த கருத்து புனிதர்கள் வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது குஷ்பு அக்கா, கஸ்தூரி அக்கா, இவர்கள் எல்லாம் கூட வாய் மூடித்தானே இருக்கிறார்கள். இப்போது பேச வேண்டுமே அவர்கள் பில்கிஸ் பானுவுக்கு ஆதரவாக பேச மாட்டார்கள். ஏனென்றால் தவறு அவர்கள் பக்கம், அறமற்ற செயல் அவர்கள் பக்கம், குற்றம் அவர்கள் பக்கம், பாவம் அவர்கள் பக்கம். இவர்கள் அத்தனை பேரும் செய்கின்ற பாவத்துக்கு இவர்கள் மற்றவர்களை அச்சுறுத்துவது போல் நாமும் சொல்ல வேண்டும். இவர்கள் இன்னமும் 100 நரகங்களுக்கு செல்வார்கள் நிச்சயமாக. நன்றி, வணக்கம்.